வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை எந்த தொகுதியில நிக்க போறாரு, எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்படிதான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. சமீபத்துல பாஜகவோட ஒரு உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. அதுல பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, சமீபத்துல பல முக்கிய தலைவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பாளர்களா இருக்கணும் அப்படின்னு. அதுல இருந்து அண்ணாமலை விலகிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளும் வீடியோ போட்டோம். அதுக்கு அவர் சொன்ன காரணம் தன்னுடைய தந்தையுடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னார். ஆனா உண்மை அது மட்டுமல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய தமிழகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாஜக சார்பாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அண்ணாமலைக்கு ஒரு 6 தொகுதி ஒதுக்கலாமா? அதுவும் இங்க ஒரு தொகுதி அங்க ஒரு தொகுதி, பத்மநாபபுரம் ஒரு பக்கம், விருகம்பாக்கம் ஒரு பக்கம், இப்படிலாம் ஒதுக்கலாமா அப்படின்னு அவருக்கு மிகுந்த அதிருப்தி வந்தது. அதனால அது விலகினாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொகுதி ஒதுக்குறதையே பாஜக திரும்ப வாங்கிருச்சு. அந்த கூட்டத்துல தான் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. RSS உடைய தலையீடு இருந்தது. RSS கூட்டமும் அதே சமயத்துல நடந்தது. அதுல தமிழக பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் விலக்கப்பட்டாரு. அவருக்கு பதிலாக பிரசோதகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா கடந்த 10 வருஷமா கேசவ விநாயகம் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாரு. அவரு பாஜகவுடைய முழுக்க அரசியல் நிலைக்கு வராட்டி கூட RSS உடைய ஒரு உறுப்பினரா பாஜகவில் செயலாற்றி பாஜகவுடைய அமைப்பை எப்படி சீர்படுத்துவது, அதனுடைய அம்சங்களை எப்படி சரிபடுத்துவது அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவுகளை அவர் எடுத்தார். ஆனா அந்த முடிவு தவறா போச்சு. அவர் பல தேர்தல்களுக்கு முக்கியமான ஒரு பணி ஆற்றியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த 10 ஆண்டுகளாக இப்போ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நிச்சயமா பாஜக நினைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தொடர்பான இந்த அம்சங்களும் இருக்கு, அது மறுக்க முடியாது. அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா, என்ன இலக்குல போயிட்டு இருக்கீங்க, பாஜக என்ன இலக்குல போயிட்டு இருக்கு, முதலே இந்தந்த தொகுதிகள்லாம் பாஜக போட்டிடுங்கிற மாதிரி சொன்னா மக்கள் கிட்ட ஒரு சலிப்பு வந்துடாதா, ஏமாற்றம் வந்துடாதா, அப்புறம் எந்த முகத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட தேர்தலுக்காக வாக்குகளுக்காக நிக்க முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வச்சிருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு வெளியே போயிடலாம், இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு ரொம்ப நெருக்கமான பாஜகவுடைய மூத்த தலைவர், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் சந்தோஷ், அவரு ஆசுவாசப்படுத்தினதாக சொல்லப்படுது. அண்ணாமலை அப்படின்னு சடான ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவர் அல்ல, ஆனால் ஒரு தீர்மானமான பாதையை வகுக்கக்கூடியவர். அவருக்கு இருந்த முக்கியமான பிரச்சனை எப்படின்னா, கடந்த மக்களவை தேர்தல் 2024 அவர் தலைவராக இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டுச்சு. அதிமுக அதுல இல்ல, பாமக இருந்தது, இன்னும் சில கட்சிகள்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 3-4% இருந்த அந்த அணியுடைய வாக்கு வங்கியை ரொம்ப அழகா அவர் 18% அளவுக்கு கொண்டு வந்தாரு. பாஜகவுக்கு மட்டுமே 3% என்ற அளவுக்கு இருந்த வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட 10% அளவுக்கு அவர் கொண்டு வந்ததான் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது அதிமுக கிட்ட போய் கடந்த முறை வாங்கின 20-25 சீட்டு, ஒரு 5-6 சீட்டு வாங்குறதுங்கிறது நல்லதல்ல. அதிமுக கிட்ட ரொம்ப சாதாரணமா 40 சீட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு நெருக்கமான சந்தோஷ் கூட கடந்த முறை வாங்கினதை விட ஒரு 4-5%, 20% அதிகம் வாங்குவோம் அப்படின்னு 20 சீட்டு கிடையாது, 20 சீட்டு வாங்கினோம், அதுல ஒரு எக்ஸ்ட்ரா 20%, ஒரு 4-5 சீட்டு, இது போதும் எடப்பாடிக்கு, இந்த மாதிரி விட்டு கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். அவரு போட்டியிடுற தொகுதின்னு அவர் போட்டியிடணும், தேர்தலில் பங்கு பெறணும் அப்படின்னா பாஜக காரங்க சொல்றாங்க அப்படின்னா, என்ன தொகுதின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எந்த தொகுதின்னு எனக்கு முதலே சொல்லிட்டா நல்லா பணியாற்ற முடியுமே அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். அவருக்கு தோதான தொகுதிகள் அப்படின்னா கரூர், அரவக்குறிச்சி, இந்த தொகுதிகளை சொல்லலாம். கடந்த முறை தோத்தார். ஆனா கடந்த மக்களவை தேர்தலில் கோவையில கணிசமான இடங்களை அவர் கணிசமான வாக்குகளை வாங்கினாரு. திமுக அடுத்தபடியாக அதிமுக 3ஆம் இடத்தை தள்ளி, அதிமுகவை 3ஆம் இடத்தை தள்ளி பாஜக திமுக அடுத்த இடத்துக்கு வந்தது. அண்ணாமலை ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாரு திமுகவுக்கு. அந்த இடத்துல அவர் ரொம்ப வலுவாக இருக்கிறார். அநேகமா ஒரு சிங்கநல்லூர்லயோ அல்லது பல்லடத்திலேயோ போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல ஒரு தொகுதியில் கூட போட்டியிடலாம். பல்லடம் அவர் குறிப்பா கண்ணு வச்சிருக்கிறார். அவர் எங்கு கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டாலும் அவரை வென்று விடாமல் இருக்க, அவரை வெல்ல விடாமல் தடுக்க அதிமுக முயற்சி பண்ணுமோங்கிற எண்ணமும் இருக்கு. பாஜகவுக்கு முக்கியமான ஒரு வேட்பாளரா அண்ணாமலை இருப்பாரு. அவர் போட்டியிடுகிற அந்த இடத்தில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துவார். அதன் மூலம் பாஜகவுக்கு சாதகமான ஓட்டுகளை கொண்டு வருவார். அதிமுக ஒத்துழைக்குமா, எடப்பாடி ஒத்துழைப்பாரா,
எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க வேண்டுமா என்று அண்ணாமலை நினைக்கிறார். இந்த அணி கணிசமான தொகுதிகளை வென்று அதிமுக பாஜக அணி தேர்தலில் ஒரு முக்கிய இடத்தை தேர்தல் முடிவில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் அதில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று இருந்தால் அது எதற்காக பாஜக அவரை வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பலமா இருக்கு. திமுக அடுத்தபடியாக அதிமுக தற்போது பலமா இருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிட்டு இருக்கிறாரு, அதை மறுக்க முடியாது. ஆகையால் அவர் தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்து அவரை முதலமைச்சராக்குவதில் எந்த தவறும் இல்லை, இது சரியான அணுகுமுறை தான் அப்படின்னு பாஜகவுடைய பல தலைவர்கள் நினைக்கிறாங்க, பாஜகவுடைய தேசிய தலைமை நினைக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கிட்டத்தட்ட ஓரம் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும்போது கட்சியிலிருந்தே விலகிடலாமா எண்ணம் கூட அவருக்கு வந்துச்சு. ஆனா கட்சியிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலை ஒதுங்கி இருந்தா என்ன, அவருக்கு நிறைய வயசு இருக்கு, வன்மை இருக்கு, எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி தலைமையை செயல்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்ச அவருக்கு அடுத்த தேர்தல் கூட பார்க்கலாம், அடுத்த மக்களவை தேர்தல் கூட பார்க்கலாங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அண்ணாமலை போட்டியிட்டால் தான் பாஜகவுக்கு வலு கிடைக்கும் அப்படின்னு அவருடைய மூத்த தலைவர்கள் சொல்றதுனால இடங்களாம் இருக்கிறவருக்கு எந்த தொகுதின்னு சொன்னாதானே, அவர் முதலே சொல்லி ஒரு மூத்த தலைவர் அல்லவா, அதிமுக அணியில் பாஜக அணி, பாஜக கட்சியில் பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவராக இருந்தவர், கணிசமான ஒரு ஃபாலோவிங் இருக்கிறவர், ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு தொண்டர்படி இருக்கு. ஆகையால எந்த தொகுதியில உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்கன்னா பல்லடமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல அவர் நர்ச்சர் பண்ண முடியும், அதை வளர்த்தெடுக்க முடியும், தன்னுடைய தொண்டர்களுக்கு சரியான சமிகைகளை கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அதை இந்த வெற்றிக்கு ஏதுவான ஒரு தொகுதியாக மாற்ற முடியும். அது பாஜகவுடைய மாநில தலைமை சொல்லல, அது ஒரு வருத்தமும் இருக்கு, கோபமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் அவர் கொங்கு மண்டலத்தில் போட்டியிட வேண்டும், அவர் ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது போல அடையாளத்தை எதிர்க்கு காட்ட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவானவர்கள் அவருடைய நலம் விரிவுகள் அவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, பொது வெளியிலையும் கருத்துக்களை வெளியிடுறாங்க. அண்ணாமலை சென்னையில் ஒரு தொகுதியில போட்டியிடணும், வேளச்சேரியோ இல்ல விருகம்பாக்கமோ தி நகரோ போட்டியிட்டால் அவருக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக அணிக்கு இந்த மண்டலத்தில் ஒரு புல் கிடைக்கும். இந்த மண்டலத்துல அதிமுக பாஜக அணி பலவீனமா தான் இருக்கு. இந்த மண்டலத்தில் முக்கியமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மண்டலங்களில் கிட்டத்தட்ட இருக்கிற 36 தொகுதிகளில் பாஜக அதிமுக அணியை வீழ்த்தி திமுக தான் பெரும்பாலான இடங்களை வெல்லும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இங்கு அண்ணாமலை போட்டியிட்டால் அவருக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் பலம் கிடைக்கும், அந்த அணிக்கே பலம் கிடைக்கும்னு அவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கின்ற கொங்கு மண்டலத்தை விட்டு ஏன் வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவருக்கு என்ன உத்தி அவர் கையாளணும் அப்படின்னு கட்சி ஏற்கனவே முதலிலே சொல்லிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக பல்லடத்தில் போட்டியிட்டால் அவருக்கு நல்ல ஒரு புல் கிடைக்கும். அதிமுகவில் இருப்பவர்களே ஒரு வேளை இங்க நிர்வாகிகள் எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தால் கூட அவருக்கு ஆதரவாக ஓட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு ஒரு தொடர் படை இருக்கு, அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்கு. ஆகல அங்கே அதிமுக விட்டால் கூட, உதவாமல் இருந்தால் கூட அண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால அதே அவர் விரும்புகிறார்கிற மாதிரி தெரியுது. அதை கட்சி அவருக்கு சொல்ல வேண்டும், அல்லது பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த அளவுக்கான மரியாதை அவருக்கு கொடுக்க வேண்டும். இது அவர் எதிர்பார்க்கிறார், அதற்கு உரியவர் தான். He deserves that. ஏனென்றால் கடந்த மக்களவை தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கட்சியும் ஒரு இருப்பு கொண்டிருக்கிறது. ஏதோ நோட்டா கட்சின்னு சொன்ன கட்சியை வென்று விடக்கூடிய வாய்ப்புள்ள கட்சியாக மாத்தி இருக்கிறார். இன்னைக்கு அதிமுக பாஜக அணி கடந்த அந்த அணியை எடுத்துக்கிட்டா நிச்சயமா 35+ % வாக்குகள் இருக்காங்க, மறுக்க முடியாது. அதிமுக 20, 22 இருக்கு. பாமக, பாஜக, இவங்க ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்தாவே ஒரு 15க்கு மேல இருக்கும். அதில் 35, 36 ஏற்கனவே இருக்காங்க. ஒரு புஷ் கொடுத்தாங்க அப்படின்னா அது 38, 40 வர வாய்ப்பு இருக்கு. அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்கும். அதற்கு அண்ணாமலை உதவ வேண்டும். அண்ணாமலை பாஜகவுக்கு மட்டுமல்ல அந்த அணிக்கே உதவ வேண்டும். அண்ணாமலை உதவியா நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கலாம். இருந்தாலும் அதனால் ஒரு ஓட்டு கிடைத்த அந்த பகுதியில் வெற்றி கிடைத்தால் போதுமே. கொங்கு மண்டலத்தில் இன்றும் கூட அதிமுக பாஜக அணிதானே முன்னிலையில் இருக்கு. ஆகல அதற்கு அதிமுக தயாராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜக இது எப்படி கொண்டு செல்ல போகிறது, அண்ணாமலைக்கு தகுந்த அளவுக்கான சமாதானம் சொல்லப்படுகிறதா, அதற்கு அவர் இணங்குறாரா, இதெல்லாம் வச்சுதான் அந்த அணி வெல்லக்கூடும். திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடும். திமுகவை வெல்வதற்கான உத்திகளை சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறார். எதை வச்சு திமுக வெல்ல போறோம்,
இலக்குகள் இருக்கா, இந்த உத்திகளை கையாள போறோமா, இதெல்லாம் பொது வெளியில போட போறோமா, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோமா, இப்படி இருந்தாதான் திமுக வீழ்த்த முடியும். இல்லாவிட்டால் மறுபடியும் திமுகவை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி விட வேண்டிய நிலைமை வந்துருன்னு அண்ணாமலை எச்சரிச்சிருக்கிறாரு. இதை அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அவருடைய கட்சி தலைவர்களை ஏத்துக்கிட்டு அவரோடு சேர்ந்து பயணித்தால், அவரும் அவரோடு சேர்ந்து பயணித்தால் அந்த கட்சிக்கு வெற்றி சாத்தியம். எந்த உத்திகளை வகுக்க போகிறார்கள், எந்த அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட ஆளுமைகள் இதற்கு நெருடலாக இருக்க போகின்றன என்பதை அடுத்த 2-3 நாட்கள் காட்டும். நன்றி, வணக்கம்.